நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு நம்ம எப்படி கொண்டக்கடலை குழம்பு செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அருமையான கொண்டக்கடலை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். கொண்டக்கடலை 1/4 கிலோ, இது நைட்டு ஊற வச்சு இப்போ அவிச்சு எடுத்துக்குங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு தூள் வச்சுருக்கோம்ல, மிளகாத்தூள், அதில் 2 ஸ்பூனு, எண்ணெய் 50 ml, கொத்தமல்லி. அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு பார்ப்போம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பட்டை ஒரு சின்ன சைஸில் ஒரு 4 பட்டை, கிராம்பு ஒரு 10 கிராம்பு, அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு பிடி வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், கிராம்பு, பட்டை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வைக்கிறோம். வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இப்போ கடாய் வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பிரிஞ்சி இலை 2யும் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். உப்பு போட்டு இப்போ கிளறி விடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும், பொன்னிறமாக. இப்போ வதங்கிடுச்சு. அது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு கிளறிடுங்க. தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த அளவுக்கு வதங்கணும். தக்காளியினுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொண்டக்கடலை, அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகாத்தூள், நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் மாற்ற போகிறோம். குக்கரில் மாற்றி 3 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கரில் மாற்றியாச்சு. இது இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி 3 விசில் வர வரைக்கும் வச்சுருவோம். அப்புறம் பார்ப்போம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கறி குழம்பு சுவையில் கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி. இப்போ நமக்கு எம்மியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.